ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழிகாட்டுதலிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்ப்பு காலம் அல்லது பாஸ்கா காலத்தினுடைய 5வது வாரத்தில் நாம் பயணிக்கிறோம். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் இந்த நாட்களில் நாம் அதிகமாக உணர்ந்து வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிற வாழ்க்கைக்கான செய்திகள் என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கப்படுவது போல, தொடங்கப்பட்ட காலம் போல எந்த ஒரு நிகழ்வும் தொடர்ச்சியாக அமைவதில்லை. ஒரு நிறுவனம் தொடங்கப்படுகிற போது அது எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் காலப்போக்கில் தொடங்கப்பட்ட காலத்தில் அது எவ்வளவு உறுதியாக இருந்ததோ அதுபோலவே தொடர்ச்சியாக இருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வந்திருக்கலாம். வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் அப்படித்தான் இருக்கிறது. திருமணம் முடிக்கிறோம், திருமண வாழ்க்கையினுடைய தொடக்கம் போலவே திருமணம் முடித்து 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் கடந்த பிறகும் அந்த புரிதலும் அன்பும் தொடர்ச்சியாக இருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அதுவும் ஒரு பெரிய தொய்வாகத்தான் தோன்றுகிறது. எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை தொடங்கப்பட்டது போலவே எப்போதும் இருப்பதில்லை. பள்ளி தொடங்கிய நாளில் பள்ளிக்கு போகிற அந்த வேகம், அந்த ஆர்வம், ஈடுபாடு ஒவ்வொரு மாதத்திலும் தொடர்ச்சியாக இருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால் கொஞ்சம் இடையில லீவு அதிகமாக விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் என்று தான் மனம் சொல்லுகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதுபோலவே வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்வுகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளில் இறைவார்த்தை அப்படி ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறது. திருத்துதர்களுடைய வாழ்க்கை, ஆதி கிறிஸ்தவருடைய வாழ்க்கை தொடங்கியது போலவே எப்போதும் தொடர்ச்சியாக பயணித்ததா என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவர்கள் தொடங்கிய அந்த காலகட்டத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் உடையவர்களாக இருந்தார்களாம். நாமே வியக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. கணவன் மனைவி வாழுகிற அந்த வாழ்க்கையைத்தான் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் என்று நாம் சொல்வது உண்டு. ஆனால் ஆதி பெற்றோருடைய அல்லது ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறையே எப்படி இருந்தது என்று சொன்னால் அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். ஒரு குடும்பம் அல்ல, குடும்பங்களாக சேர்ந்து வாழுகிறவர்கள் கூட ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியே போகிற இந்த பயணத்தில் இடையில் சிக்கல் வருமா வராதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் தொடக்க காலத்தில் நிறைய சிக்கல்கள் வந்திருக்கிறது. திருமணம் முடித்திருக்கக்கூடிய வாழ்க்கை தொடங்கியது போல இல்லை, பின்னால் சிக்கல் வந்திருக்கிறது. தொடங்கிய நிறுவனம் தொடங்கியது போலவே இல்லை, பின்னால் சிக்கல் வந்திருக்கிறது. ஆனால் அதை எப்படி சரி செய்தார்கள், அதை எப்படி சரி செய்தார்கள் என்பதுதான் திருமணம் முடித்திருக்கக்கூடியவர்களுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கி இருக்கிற அனைவருக்குமே ஒரு பெரிய உதாரணமாக இந்த நாளினுடைய முதல் வாசகம் அழைப்பு தருகிறது. அன்பார்ந்தவர்களே, இதே முதல் வாசகத்தில் ஒரு கேள்வி எழுகிறது. என்னவென்று சொன்னால், கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர் என்கிற ஒரு பேச்சு வருகிறது. எபிரேய மொழி பேசுகிறவர்கள்
யூதர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்களாக இருந்த காலம் கடந்து எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. தூய பவுல் வழியாக நற்செய்தி பல இடங்களுக்கு பரவுகிறது. அப்படி கிரேக்கம் பேசுகிற மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்கிற போது இரண்டு இனங்கள், வெவ்வேறு இனங்கள், வெவ்வேறு மொழி பேசுவோர் ஒன்றாக சேர்ந்து ஒரே ஆண்டவரை வழிபாடு செய்ய முற்படுகிற போது அங்கே நிச்சயமான குழப்பங்கள், பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை பந்தியில் அமர்கிற போது கிரேக்க மொழி பேசுவோர் என்ன செய்கிறார்கள்? எங்களை சரியாக கவனிக்கவில்லை, எங்கள் கைம்பெண்களை சரியாக கவனிக்கவில்லை என்ற ஒரு குழப்பம், ஒரு முணுமுணுப்பு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் அன்பார்ந்தவர்களே, திருத்தூதர்கள் முன்னெடுத்த இரண்டு தீர்வுகள் தான் இன்றைக்கு நம் எல்லாருக்குமான பதிலாக வைக்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய தொழிலாக இருக்கலாம், நீங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய வாழ்வாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அவை எல்லாவற்றுக்கும் இத மாதிரியான ஒரு தீர்வை நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அழைப்பினை திருத்தூதர்கள் நமக்கு தருகிறார்கள். இதை பாருங்கள், திருத்தூதர்கள் மக்கள் எல்லாரையும் கூட்டி வைத்து கொண்டு அவர்களிடத்திலே பேசுகிறார்கள். நாங்கள் பந்தி பரிமாறிக்கொண்டிருப்பது எங்களுடைய வேலை அல்ல என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், திருத்தூதர் பணிகள் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதில் திருத்தூதர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்து நிற்போம் என்று சொல்கிறார். நாங்கள் இந்த மாதிரியான பணிகளில் ஈடுபட போகிறோம், இதிலே உறுதியாக இருக்க போகிறோம். அதுதான் மிக முக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, உடல் ஒன்றுதான், ஆனால் உறுப்புகள் பலவாக இருக்கிறது. தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதுகிற முதல் திருமுகம் 12வது அதிகாரத்திலே தூய ஆவியார் அருளுகிற கொடை என்கிற தலைப்பிலும் உடலும் உறுப்புகளும் என்கிற தலைப்பிலும் மிக அற்புதமான செய்தியை நமக்கு தருகிறார். உடல் ஒன்றுதான், உறுப்புகள் பலவாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு உறுப்பும் அதனதன் பணிகளை செய்தால்தான் அந்த உடல் செயலாற்ற முடியும். ஒரு உறுப்பு நான் இந்த வேலையை செய்ய முடியாது, எனக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது என்று சொல்லும் என்று சொன்னால் அந்த உடல் செயல்படவே முடியாது. அதனதன் பணிகளை அது சரிவர செய்ய வேண்டியிருக்கிறது. கை செய்கிற வேலையை, பணியை கால்கள் செய்திட முடியாது. கண்கள் செய்கிற வேலையை வாய் செய்திட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியில் அது நிலைத்து நின்றால்தான் உறுப்பு, அந்த உடல் செயலாற்ற முடியும். இல்லை இல்லை, நான் அவர்களைப் போல் இருப்பேன், இவர்களைப் போல் இருப்பேன் என்று சொல்லும் என்று சொன்னால் அங்கே உடல் செயலற்றதாய் போய்விடுகிறது, வலுவற்றதாய் போய்விடுகிறது. ஆகவேதான் தூய பவுல் உடல் ஒன்றுதான், உறுப்புகள் பல, ஒவ்வொரு உறுப்பும் அதனதன் பணிகளை சரிவர செய்ய வேண்டும் என்கிற அழைப்பினை தருகிறார். ஆகவேதான் திருத்தூதர்கள் சொல்கிறார்கள், நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் நிலைத்து நிற்போம். நாங்கள் பந்தி பரிமாறுகிற அந்த பணியில் ஈடுபட்டால் இந்த பணி தடைபட்டு போகும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உறுதியாயிருத்தல், நாங்கள் நிலைத்திருப்போம் என்று சொல்கிற அந்த வார்த்தை மிக முக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் உண்டு. அவர் என்னை சந்திக்கிற போதெல்லாம், நீ தான் சாமியார் ஆகிட்டு எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், நான் எப்படிப்பா வேலை போட்டு கொடுக்கறது? அதுதான் மறை மாவட்டத்தில் கேட்டால் வேலை கொடுப்பாங்களா? சாமியாருக்கெல்லாம் வேலை கொடுத்துருவாங்க. நீ எனக்கு நண்பன் தானே, எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவார். நான் எப்படி வேலை வாங்கி கொடுக்கறது? அவர்கிட்ட திரும்ப சொன்னாலும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ நான் கேட்டேன், நீ என்னெல்லாம் வேலை பார்ப்ப, எவ்வளவு திறமையான ஆள், நீ ஏன் இப்படி கேட்குற? எனக்கு தெரியும் அவர் என்னென்ன வேலை பார்த்தாருன்னு சொன்னால் பார்க்காத வேலையே இல்லை. ஐஸ்கிரீம் வியாபாரம் பார்த்துருப்பார், சவு மிட்டாய் வேலை பார்த்துருப்பார், அப்புறம் இந்த வியாபாரம்லாம் போக துணி வியாபாரம், பாத்திர வியாபாரம், ஊர் ஊராக போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போது நான் கேட்டேன், ஒரு இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஒரு ஆள் ஒரு வேலை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதாது, நிறைய வேலை தெரிஞ்சிருந்தா தான் இன்றைக்கி வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அவன் எப்படின்னு சொன்னால்,
இந்த வேலையை தொடங்குவான், நடக்கும், நடந்துக்கிட்டே போகும். திடீர்னு இந்த வேலை எனக்கு சரியில்லை, அதில் ஒரு 10,000 ரூபா நொடி, ஒரு 20,000 ரூபா நட்டம், இன்னொரு தொழில், அடுத்த தொழில், அப்படி மாற்றி மாற்றி போய் போய் கடைசி எல்லா வேலையும் போய் கடன் மேலே கடன், சுமை மேலே சுமையாக மாறி போச்சு. இப்போது அவனை பார்த்து கேட்டா, நீ ஏன் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை எந்த வேலையுமே நல்லா நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிலைத்திருத்தல் என்பது ஒன்றில் முழுமையாக இருத்தல். அது இல்லை, அது இல்லாத இடத்தில், அந்த அர்ப்பணம் இல்லாத இடத்தில் நிறைய தோல்வி வரும். அது நடக்கிறது. இது நிறைய பேருக்கு நடக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மாதிரியான ஒரு பின்னடைவு ஏற்படத்தான் செய்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவனை போலவே நானும் தொழில் தொடங்கி முன்னேறிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனம் இருக்கிறது. ஆனால் உனக்கு அந்த தொழிலை பற்றி தெரியுமா, அதை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவனை போல நானும் இதை செஞ்சு வெற்றி பெற்றுடலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வேறாக இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒன்றில், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றில் நான் ஆழமாக வேறொன்று இருத்தல் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறார். திருத்தூதர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பது, நாங்கள் இறைவேண்டல் நிலைத்திருப்பது, அதில் உறுதியாக இருப்போம். உடல் ஒன்றுதான், ஆனால் உறுப்புகள் பலவாக இருந்தாலும் ஒவ்வொரு உறுப்பும் அதனதன் பணியை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு திருத்தூதர்கள் உறுதியாக இருந்தார்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி அது உயர்ந்ததா, சிறந்ததா, தாழ்ந்ததா தெரியவில்லை, ஆனால் அதிலே நாங்கள் நிலை பெற்றிருப்போம் என்று ஒரு முடிவெடுக்கிறார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாமும் பல நேரங்களில் இப்படி முடிவெடுக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணவர் இவர்தான், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனைவி இவள்தான், வாழ்க்கையினுடைய உயர்வோ தாழ்வோ இவரோடு தான் இவளோடு தான் வாழப்போகிறேன் என்கிற முடிவில் நான் உறுதியாக இருக்க வேண்டும். இல்லை, நான் அங்கே பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது இது சிறப்பாக இருந்தது, அது சிறப்பாக இருந்தது, அங்கே போயிடலாம், அவங்கள அதுபோல் வாழ்ந்துடலாம், அதனால் இவளை விட்டுடலாம், இவரை விட்டுடலாம் என்று நினைப்பது அல்ல. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் நாம் உறுதியாக இருத்தல். நாங்களோ இறைவேண்டலிலும் நற்செய்தி அறிவிப்பிலும் உறுதியாக இருப்போம் என்று அவர்கள் எடுத்த அதுபோல ஒரு முடிவை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆழமாக பதிப்பது என்பது முதல் செய்தியாக பார்க்கிறோம். இரண்டாவதாக, திருத்தூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்க முடியாது, ஆகவே உங்களிலே ஒரு சிலரை நாம் தேர்ந்தெடுப்போம். அதாவது உங்களிடத்திலிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 நாம் தேர்ந்தெடுப்போம் என்று திருத்தொண்டர்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். ஆகவே பணிகளை அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். அதுதான் மிக முக்கியமானது. ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு நிறுவனத்திலோ நம்முடைய வீட்டிலோ ஒரு குழப்பம் வருகிறது என்று சொன்னால் பணிகளை பகிர்ந்து கொடுத்தல் என்பது மிக முக்கியமானது. எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன், எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன் என்பது அல்ல. எல்லா வேலைகளையும் எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட எல்லா பணிகளையும் மற்றவர்களுக்கும் கொடுப்பது. அப்போ தான் நாம் ஒரு இடத்துக்கு புறப்படுனா வர முடியும். அம்மாவே தான் எல்லா வேலையும் பார்க்கணும். வீட்டில் துணி துவைக்கணுமா, வீடு பெருக்கணுமா, சாப்பாடு செய்யணுமா, எல்லா வேலையும் தாய் தான் பார்ப்பார். அவ்வளோ வேலையும் பார்த்து கணவரோடு சேர்ந்து பிள்ளைகளோடு சேர்ந்து வெளியே கிளம்பும்போது கிளம்பணும். ஆனால் பிள்ளை அப்படியே உட்காந்துருப்பா, வீடு பெருக்க மாட்டா, துணி துவைக்க மாட்டா, ஒரு வேலை செய்ய மாட்டா, என்னமும் செய்ய மாட்டாங்க, சும்மாவே உட்காந்துருக்கும். ஆனால் அம்மா எல்லா வேலையும் செஞ்சு முடித்த பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு உடம்புக்கு முடியல, கை கால் வலியாக இருக்குது, இங்கே பாருங்கள் நான் தான் எல்லா வேலையும் போட்டு செஞ்சுட்டு கிடக்கேன். அதுதான் நடக்கும். பணி பகிர்வு இல்லாத குடும்பங்கள் ஆண்டவரை அறியாத குடும்பங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏன் பிள்ளைகள் கோயிலுக்கு வர முடிய மாட்டேங்குது, அல்லது ஏன் ஒரு சில குடும்பத்தில் அவர்கள் ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பணிகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு தயாராக இல்லை, பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. நம்ம பணிகளை கொடுத்தா கூட பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எல்லாரும் சேர்ந்து நீ அந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை பாரு, ஒரு ஆள் கடைக்கு போயிட்டு வா, ஒரு ஆள் இந்த வேலையை பார்த்துரு, இந்த வேலையை செஞ்சு முடிச்சிரு, வாங்க 7:30 பூசை சரியாக போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கணுமா, நினைக்கக்கூடாதா? அது நினைத்தால்தான், பணிகளை பகிர்ந்தால்தான் ஆண்டவரை தேடுகிற ஆர்வமே வரும். இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்களே பந்தியில் பரிமாறிக்கொண்டிருப்பார்கள்,
திருத்தூதர்களே போதிக்க வேண்டும் என்று சொன்னால் பந்தியில் பரிமாறுவதில் பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும், சண்டைகள் வரும். அதை சரி செய்வதா, இங்கே நின்று போதித்துக் கொண்டிருப்பதா? எதை செய்வது? ஆகவேதான் தூய பவுல் சொல்கிறார், உடல் ஒன்றுதான், உறுப்புகள் பல. அந்த ஒரே உடலுக்கு அந்த ஒரே தாய் தான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொன்னா எப்படி சாத்தியமாகும்? ஆகவே பணி பகிர்வு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே இதை ஒத்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். விடுதலை பயண புத்தகம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மிக அழகான ஒரு செய்தியை நாம் வாசிக்க கேட்கிறோம். மோயிசனுடைய மாமனார் மோயிசனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனை? மோயிசன் எல்லாருக்கும் நீதி வழங்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய கூட்டமே அங்கே நிற்குது. அதை பார்க்குறாரு மோயிசனுடைய மாமனார். என்னப்பா இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்குது அப்படின்னு கேட்டால் மோயிசன் சொல்கிறாரு, அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும், அதை தீர்த்து வைக்கிறது நான் தான். நான் என்ன செய்ய, ஒருத்தரையாக பார்த்து நின்று சரி பண்ணி விடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிருது என்று அவர் சொல்கிறார். அப்போது மோயிசனுடைய மாமனார் இத்திரோ மிக அழகாக அவருக்கு சொல்கிற பதில் என்னவென்று சொன்னால், இதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டு இருந்தன்னு சொன்னால் நீயும் சோர்ந்து போவ, மக்களும் வெறுப்படைஞ்சிருவாங்க. ஏன் உங்களில் ஆற்றல் வாய்ந்த திறமை வாய்ந்த மனிதர்கள் இல்லையா? அவர்களில் சிலரை தேர்ந்தெடுங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? அவரே குறிப்பிடுகிறார். நீ பாருங்கள், விடுதலை பயண புத்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், மக்கள் அனைவரிலும் திறமையும் இறையச்சமும் நாணயமும் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளரை கண்டுபிடியும். அவர்களில் சிலரை 1000 100 50 10 என்று குழுக்களாக பிரித்து அவர்களை தலைவர்களாக நியமனம் செய்யும் என்று சொல்கிறார். அப்படித்தான் மோசே தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். அவங்க எல்லார் மேலும் ஆண்டவருடைய ஆவி பொழியப்படுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, பணி பகிர்வு என்பதை இங்கே திருத்தூதர்கள் செய்வதை அன்று மோசேயே செய்து வைத்தார். அப்படி பகிர்ந்து கொண்ட போதுதான் அவர்கள் ஆண்டவரை அறிவிக்க துணிந்தார்கள். நீ பாருங்க, இன்னைக்கு திருத்தூதர் பணிகள் 6வது அதிகாரத்திலே கடைசி வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனத்தை சொல்கிறது. 7வது வசனத்தை வாசிங்க. திருத்தூதர் பணிகள் 6வது அதிகாரம் 7வது வசனம். கடவுளுடைய வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது, சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டிருந்தது, குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்த உடனே எல்லாம் முடிஞ்சு போகும்னு நினச்சிருந்திருக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ நாளும் அப்படியே தேனிலவு போல வாழ்க்கை இருந்தது, இப்போ சண்டை வந்துடுச்சு, அதனால் பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது போல இருந்தது. ஆனால் திருத்தூதர்கள் வலிமையாக வார்த்தை அறிவித்தார்கள். நிறைய பேர் மனமாற்றம் அடைந்தார்கள். காரணம் இதுதான், ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். நம்ம குடும்பத்திலையும் நீங்கள் செழிப்பாக நிறைவாக இருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பணியை செய்யணும். இது அவ வேலை, இது அவர் வேலை, இது அவ வேலை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருப்பதல்ல. அப்படி ஒதுங்கி இருந்தால் கோயிலுக்கு வந்தாலும் அது சாமியார் வேலை, நம்ம வேலை கிடையாது. அது அன்பியமாக அது அவங்க வேலை. அது வேலை இல்லாதவங்க அன்பியை கொடுத்து போவாங்க, நாம் எப்படி போக முடியும்? அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் வருமே தவிர பங்கேற்பு என்பது இல்லாமல் போகும். என் அன்பு பிள்ளைகளே, இறைவார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளில் நாம் வேரூன்றி இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற அழைப்பை தருகிறது. நாம் சிந்தித்து பார்ப்போம். இறையருளுக்காக மன்றாடுவோம். ஆமென்.